பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அதிமுக கட்சி அந்த தலைமையுடைய செயல்பாடுகள், அந்த தலைமை எவ்வாறு செயல்படுகிறது இன்னைக்கு நான் ஒரு சில பேர்ட்ட கேள்விப்பட்டப்போ அடுத்த ஒரு சில வருடங்கள்ல திரு எடப்பாடி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது பாஜக கொடுத்தால் கூட அதிமுகவை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கும் பணியில் கூட அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானால் செய்ய நிலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு அதில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பல பணிகளை செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை பாக்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 45-50 ஆண்டுகள் புரட்சி தலைவரை நம்பியும் அம்மாவை நம்பி உழைத்தவர்கள் இன்று அந்த பாதையை மறந்து திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செய்த எடப்பாடி அவர்களே அடுத்து என்ன செய்வாருன்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவரு இந்த கட்சியை இணைக்க தயங்க மாட்டார். எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கும், அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். கண்டிப்பா அதுல இருந்து வெளியேறும் தொண்டர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் குறுநில மன்னர்களாக அங்கங்கே அந்த கட்சியை கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவது மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்துவது. அம்மாவையும் மறந்து, புரட்சி தலைவரையும் மறந்து, அந்த கட்சியில் உழைத்த தொண்டர்களையும் மறந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரியுது. திமுக இவர்களாவது இப்படி இருக்கிறார். திமுகவுடைய தலைமை என்னன்னா கதவை பூட்டி கொண்டு வெளியே வர்றதில்லை. முன்னாடி கருணாநிதி குடும்பமாக இருந்தது, ஸ்டாலின் குடும்பமாக மாறி இப்ப அது என்னது உதயநிதி உடைய குறிஞ்சி இல்லத்தின் கதவுகளை நோக்கி தேடிட்டு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால கடுமையாக மக்கள் பணி செய்ய விரும்பும் தொண்டர்கள், அந்த கட்சியில் தலைவர்கள், இன்னைக்கு தலைவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றுதான் மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்கள் முழுவதும் நம்பும் ஒரு தலைவராக, முதல்வராக இருக்கிறார். அவருடைய பாதையில் பயணிக்க வருபவர்கள் கண்டிப்பா அங்கங்கே சேர்ந்து கொடுக்கிறார். அவர்களுக்கு கண்டிப்பா உரிய அங்கீகாரம் தலைவர் மருத்துவமனை 2 ஆட்சியாளர்களும் ஆட்சி கொடுத்தாங்க இருக்கு. இந்த ஆட்சியிலேயே மாறி 2 பேரும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. தவிர்த்து யாருமே ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யல. கண்டிப்பா முதல்வரும் இந்த பணிகளை முடக்கி விட்டு சீக்கிரம் முடிவடைந்து அதுக்கு தேவையான கல்லூரிகளும் வெளியிலிருந்து நிறைய ராமநாதபுரத்துல இருந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு, அனைத்தையும் இங்க மாற்றப்பட்டு விரைவில் அதை செயல்படுத்தும் படி முதல்வர்களும் முடக்கி மாற்றி இவங்க அவங்க சொல்றதும், அப்புறம் அதிமுக திமுக சொல்றதும், அப்புறம் திமுக பாஜக சொல்றதும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷமாக கட்டப்படும் ஒரு கல்லூரி, இதுல ஒரு பெரிய டேம் கூட கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு 9 வருஷமா இவங்க எல்லாம் சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ விரைவில் அதுக்கான முடிக்கும் பணிகளை முதல்வர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் முடிவடைந்து அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தொடங்கணும் தான் எங்க சிஜேபி கார்பரேட் ஜனதா பார்ட்டி பாக்குறோம். பெரிய லெவல்ல இளைஞர்களுக்கு வரவேற்பு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு டெல்லியில இந்த நீட் தேர்வு அது ஒன்றிய அரசு மீது உள்ள வெறுப்பு, ஒன்றிய அரசு மீது உள்ள வெறுப்பு, ஒன்றிய அரசு மீது உள்ள அதிருப்தி அதை காட்டுது. ஏன்னா இந்த நீட்டு கொண்டு வரப்பட்டதுல இன்னைக்கு பெரிய அளவுல அவங்க டெல்லியில போராட்டம் பண்ணுது. நீட்டு கொண்டு வரப்பட்டது அதற்கான பர்பஸை சால்வ் பண்ணுறது. நீட்ல ஒண்ணு என்ன சொன்னாங்க, நீங்க மெரிட் பேசிஸ், மெரிட் பேசிஸ்னா இன்னைக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலயும் மெரிட் பேசிஸ் தான் போறாங்களா, இல்ல அதுக்கான தகுதியான மாணவர்கள் மட்டும் போறாங்க. அடுத்தது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் தவறாக பயங்கரமான குளறுபடி நடக்குது. இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமே ஒரு தேர்வு கூட சரியா நடத்த முடியலன்னா அப்படி குளறுபடியில எத்தனை ஆயிரம் பேர் தவறான மாணவர்கள் உள்ள போயிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் 21 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு சில பேர் 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் ரிப்பீட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆவது வருஷம் 4ஆம் ஆண்டுகள் ரிப்பீட் பண்றவங்க கடும் மன உளைச்சல்ல குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது என்னன்னா 2 புக்கு படிக்க வேண்டியிருக்கு பேரலாம். ஒரு வருஷம் அவங்களுடைய 12th சிலபஸையும் படிக்க வேண்டியிருக்கு. நீட்டுக்கு வர கரிக்குலம் அப்படியே வேறுபட்ட சிலபஸா இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட் கரிக்குலம்லயும் இல்ல, சென்ட்ரல் கரிக்குலம் மாறி போட்டு இருக்கு. ரொம்ப கடுமையான கேள்விகள் இருக்குது. அதனால நிறைய பேர் ரிப்பீட் பண்றாங்க. 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் ரிப்பீட் பண்ற குழந்தைகள் இருக்குது. இதுல ஒண்ணுதான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஸ்டடி சென்டர்ஸ் மூலியமாக கோடிக்கணக்கான அளவில் தனியார்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வழிவகை செய்து கொடுக்க தவிர்த்து எந்த அளவிலும் மாணவர்களுக்கும் யாருக்கும் உதவியாக இல்லை. இது எல்லாத்துலயும் எந்த அளவு மாணவர்கள் கடும் மன உளைச்சல் இருக்காங்க. அது பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ், நீட் இன்டகிரேட்டட் சென்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் இன்டகிரேட்டட் கோச்சிங் சென்டர்னு வச்சு லட்சக்கணக்கில் வசூல் பண்றதுக்கு தான் உதவி செஞ்சிருக்க தவிர்த்து அதோட பர்பஸை சால்வ் பண்ணல. குவாலிட்டியான டாக்டர்ஸை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகப்படியான செலவுகளையும் அதிகப்படியான மன உளைச்சல் தான் கொடுத்துருக்கு. இதுல இந்த முறைகேடுகள் ரொம்ப கேவலமான விஷயம்.
இவ்வளவு பெரிய ஒரு அரசு டிஜிட்டலுங்கிறீங்க. நீங்க 10 வருஷமா மோடி அரசு வந்து டிஜிட்டல்ங்கிறீங்க. 10 வருஷமா டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு காதுல கம்மல கூட கழட்டிட்டு போங்க, ஒரு குழந்தைகள் வந்து போட்டிருக்க வலையில கூட கழட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் இவ்வளவு பெரிய முறைகேட பண்ணீங்கன்னா இதுக்கு மேல வெக்கக்கேடு எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு கண்டிப்பாக நீட் வராது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழைய மாடலுக்கே அனுமதிக்க வேண்டும். இவரை வந்து இந்த நீட்னால எந்த பர்பஸும் எதுவுமே சால்வ் ஆகவில்லை. 110 மார்க் எடுத்தவங்களும் சேர முடியும்ன்ற அதுக்கப்புறம் இதுல என்ன குவாலிட்டி உங்களுக்கு